நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என்ன உடன்படிக்கை செய்கிறார்? அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு, அவர் கடவுளாய் இருப்பதற்கும் நாம் அவர் மக்களாய் இருப்பதற்கும். அந்த உடன்படிக்கை நோக்கம், அவர் கடவுளாய் இருக்க வேண்டும், நாம் அவர் மக்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக சிறியோர் முதல் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை அறிகின்ற அறிவு எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும். உடன்படிக்கையின் நோக்கம் இவையெல்லாம் நிறைவேற, இவையெல்லாம் நிறைவுற, இவையெல்லாம் நிலைத்து நிற்க கடவுள் நம் தீ செயலை மன்னித்து விடுகிறார். பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது நாம் செய்த பாவங்களை நினைவு கூறாதபடி, தண்டியாதபடி தம் இரக்கத்தை பொழிந்து நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் அவர் செய்யவிருந்த உடன்படிக்கையின் நோக்கமாக இருக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவங்களுக்கு ஏற்ற தண்டனையை பிள்ளைகள் அடையக்கூடாது. அவர்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் மக்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை அறிந்து கொள்ளும் ஆற்றல் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும். நான் அவர்கள் கடவுளாய் இருக்க வேண்டும், அவர்கள் எனக்கு மக்களாய் இருக்க வேண்டும். இதுவே உடன்படிக்கையினுடைய உன்னத நோக்கமாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கையுடைய நோக்கம் நமக்குள் செயல்பட, அதனால் இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.